தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தேர்தலில் சம்பவம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, ஆனா இதை விஜய் அவர்கள் இப்ப பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா சிஎம் தொகுதியிலேயே கூட்டத்தை கூட்டியிருக்காரு பாருங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். இந்த கான்டென்ட்டை நான் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கீ அப்டேட்டை கொடுத்துற மக்களே. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பந்தப்பட்ட 9 போலீஸ் சாத்தான்கள் அவங்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டதா இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை இப்போ வேண்டாங்க, ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு நாங்கள் ஒத்தி வச்சிடறோம், அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறோமே அப்படின்னு ஜட்ஜி சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அரசுகளோட இட் மீன்ஸ் மத்திய அரசு மாநில அரசோட இந்த அறிக்கை இருக்குல்ல, அது இன்னும் வரலையா, அது தாக்கல் ஆகலையா. அது தாக்கலானதான் கரெக்டாக இருக்கும். அது தாக்கலான பிற்பாடு ஏப்ரல் 2ஆம் தேதி போல நாம் அந்த தண்டனை விவரத்தை அறிவிச்சிரோன்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ சாத்தான்குளம் படுகொலை வழக்கு சார்ந்த அப்டேட் இதுதாங்க. ரைட்டு, இப்போ கான்டென்ட் ட்ராவல் பண்ணுவோம். திருச்சி கிழக்கு எப்படி பெரம்பூரில் விஜய் அவர்கள் போட்டி போடுறாங்களோ இதே மாதிரி இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு சார்ந்தோம். ப்ரோ இது போல் 2 தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணலாம் மக்களே, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, பண்ணலாம். இந்த திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா தாவைக்கா சைடில் விஜய் அவர்களா, திமுக சைடில் செம்ம ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு எனிகோ இருதயராஜ், செம்ம வெயிட் மக்களே. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சைடில் ராஜசேகரன், இவரும் வெயிட் தான். இந்த அளவுக்கான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் தான் மக்கள் 2 பேருக்கு இடையில. நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி. ஸோ இந்த 4 பேர் தான் அங்கே கீ கேண்டிடேட்ஸு இந்த திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும். இதை பற்றி KN நேரு அவர்கள்கிட்ட கேட்டாங்க. திருச்சினால அண்ணனை மறந்துட முடியுமா, அமைச்சரான இவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இது போல் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கை செலக்ட் பண்ணியிருக்காப்புல என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, ஏங்க திருச்சி கிழக்குன்னு மட்டும் இல்லை, எந்த தொகுதியிலையும் யார் வேணாலும் போட்டி போடலாம், யார் தடுக்க முடியும்? 1977 தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தலில் திருச்சியில் எல்லா இடங்களையும் திமுக தோத்துச்சு. ஆனால் திருச்சியில் ஜெயிச்ச ஒரே ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி கிழக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு திருச்சி கிழக்கு எப்போவுமே திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு பொசிஷனு. அப்போ ஏற்பட்ட இடத்துல இந்த முறையும் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னாப்புல. 2 தொகுதி போட்டி போடலாம் அப்படின்றது விதிங்க. இதை தான் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நான் கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க அப்பனா விஜய்க்கு பயத்தில் இதை பண்றாரா, 2 தொகுதிகளை போட்டி போகணும்னு கட்டாயம் இல்லைல்ல, ஆனால் அவர் பண்றாருல, பயமா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாரு, ஏன்பா அவருக்கு பயமானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் 2 தொகுதிகளை போட்டியிலான்னு வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கிறாங்க, இதை எப்படிப்பா அப்படி சொல்ல முடியுன்ற மாதிரி அவர் கடந்து போயிட்டாருங்க. சரி ரைட்டு. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர், இவர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சும்மா குறுக்க வந்து நான் தான் விஜய் அவர்கள் வர அடிக்கடி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. தேர்தல் களத்துல 2 சிங்கங்கள் மட்டும்தான், ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுகன்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்றது? ராஜேந்திர பாலாஜி அவர்கள். ஐஸ்கிரீம் சாப்பிடுற குழந்தை மாதிரி விஜய் அவர்கள் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்காப்ல. 2 தொகுதிகளில் போட்டி போடுறாருல, இது அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்றத காட்டுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் நம்ம சேனல் வரைக்கும் எந்த பார்ட்டி சார்ந்தும் ஸ்டாண்ட் எடுத்தது கிடையாது. இதை தான் கடைசியில் நம்ம ஃபாலோவும் பண்ண போறோம். அவர் சொன்னார்ல தன்னம்பிக்கை இல்லாமல் இது போல பண்றாரோ அப்படின்ட்டு. அப்போ நான் சில பேர் லிஸ்ட் பண்றேன், அவங்களுக்குலாம் தன்னம்பிக்கை இல்லாதவங்க சொல்ல முடியுமா உங்களால? உதாரணத்துக்கு 1991 எலெக்ஷன் இருக்குல்ல, அப்ப மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் தொகுதியிலையும் காங்கேயம் தொகுதியிலையும் போட்டி போட்டாங்க. இதுல ஹைலைட்டா என்னன்னா 2 தொகுதியிலும் ஜெயிச்சாங்க. அதான் இங்க ஹைலைட்டு. 2 தொகுதியில ஜெயிச்ச பிற்பாடு ஒரு தொகுதி மட்டும் தானே சார்ந்தவங்க பிரதிநிதியா அங்க இருக்க முடியும். ஸோ காங்கேயம் தொகுதி சார்ந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்கூர் சார்ந்து மட்டும் தான் அவங்களோட பேர் மேலே நின்றுச்சு. வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ரைட்டு. 2001 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டி போட்டாரு 2 தொகுதிகளில், ஒட்டப்படாரம் அப்புறம் வால்பாறை. ஆனால் அந்த 2 தொகுதியிலுமே எதுலையுமே அவரால் ஜெயிக்க முடியல. இதுக்கப்புறம் 2026 இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்க்க போறோமா, விஜய் அவர்கள் பெரம்பூர்லையும் போட்டி போடுறாரு, திருச்சி கிழக்குலையும் போட்டி போடுறாரு. இதுக்கப்புறம் இதே எலெக்ஷன்ல ஷாம் கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவர் நெல்லையிலையும் போட்டி போடுறாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் போட்டி போடுறாரு. ஸோ இந்த 2 பேரும் இப்போ 2 தொகுதிகள் சார்ந்து போட்டி போடுறாங்க. என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னா எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் விஜய் அவர்கள் மட்டும் 2 தொகுதியிலும் ஜெயிச்சார்னு வைங்க, 1991 ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைச்ச அந்த பெரிய பெருமை மகுடம் இருக்குல்ல, அது இவருக்கும் அலங்கரிக்க வாய்ப்பு இருக்கு. இவரும் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்றதை ஓப்பனாக சொல்லியிருக்காப்ல ஸ்டேஜில். அதையும் நம்ம பார்த்து விஜய் அவர்கள் சொன்னதை பார்ப்போம். இந்த முறை மேஜிக் எதனா நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. ப்ரோ இதுல என்ன தப்பு?
2 தொகுதியில போட்டி போடலாம்னா போடலாம், இதுக்காக பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். இப்ப 2 தொகுதியில போட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஒண்ணுத்துல ராஜினாமா பண்ணிட்டான்னு வைங்க, அங்க திரும்ப கண்டெஸ்ட் பண்ணும்ல யாராச்சும், அதுக்கு தனியா செலவு இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு தான் யோசிப்பாங்க. அதனால விமர்சனம் பல பேர் பண்ணுவாங்க. இதை நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம் மக்களே. ஏன்னா வாக்குப்பதிவு ரொம்ப நெருங்கிடுச்சு, பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. பேசுறது எல்லாத்தையும் 100% ஃபேக்ட்னு எடுத்துக்காதீங்க. இப்ப இந்த பார்ட்டி சார்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் உண்மையா, இந்த பார்ட்டிக்கு எதிராக செயல்பட்ட ஊடகங்கள் இருக்குல்ல, அதை போய் பாருங்க. அந்த பார்ட்டி சார்ந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு எதிராக செயல்பட்ட ஊடகங்களை போய் பாருங்க. நீங்க அதை விட்டு அந்த கட்சி சார்ந்து செயல்படுற ஊடகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஃபேக்ட்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்ற விஷயம் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ரைட்டு. குளத்தூருக்கு போன மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க வேட்பு மனுவை தாக்கல் பண்ணி முடிச்சாங்க. முடிச்ச கையோடு வண்டியில, ஓப்பன் வண்டி தான் அது, மேல நின்னபடியே மக்களுக்கு கையசைச்சு அவருக்கு ஃபுல்லா வழிநடிக மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. அவரும் சந்தோஷத்துல லயிச்சாரு. மக்கள் கிட்ட கான்பிடண்டா திமுக தான் ஓட்டுன்ற மாதிரி பல விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சிஎம் அவர்கள் அபிஷியலா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாச்சு. அவர் பேசின முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டோட உரிமைகள் இருக்குல்ல, இதை காத்தே ஆகணும். இதுக்காக தான் டெல்லியோட நாம போராடுறோம். இதுக்கான தேர்தல் தான் இந்த தேர்தல்னு ஒரு மெகா விஷயத்த அங்க போட்டு உடைச்சாப்ல. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மக்கள் ஆதரவு திமுக இந்த முறை அமோகமா இருக்கிறதாவும் அவர் அங்க சொல்லியிருந்தாரு. இது கூட இன்னொரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னா, நம்ம குளத்தூர் நம்ம முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ஒரு சாதனை புத்தகம். அதாவது இந்த 5 வருஷத்துல திமுக இந்த குளத்தூர் தொகுதியில என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு, சாதிக்கப்பட்டிருக்கு, 186 பக்கங்களை கொண்ட அந்த புத்தகத்தையும் இங்க வெளியிட்டு இருந்தாங்க. சோ வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கே தமிழ்நாட்டுல பிரச்சார களம் எப்படி சூடு பிடிச்சிருக்குல்ல. அடுத்த வருஷத்தை சொல்றேன், இன்னும் ஹைலைட். குளத்தூர்ல முதல்வர்கள் இருந்தாங்களா, இன்னொரு பக்கம் பேரலா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள். அவர் முதல்ல பெரம்பூர்ல பரப்புரை ஆரம்பிச்சாரு. அப்படியே குளத்தூர் பக்கமா வந்தாப்புல இதுல வில்லிவாக்கம் போயிருக்கணும். ஆனா கடைசி நேரத்துல பெர்மிஷன் கிடைக்கல சம்திங் சொல்லிட்டு அவர் போகல அந்த இடத்துல. ஆனா அங்க கூட்டின மக்கள் இருக்காங்களே, அவங்க பல பேரும் பல மணி நேரம் வெயில காத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க பிரஸ் கிட்ட. இல்லைங்க, அண்ணா ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணோம், பல மணி நேரமா ஒரு முறை பார்த்தலான்ற ஆசையில, ஆனா வர முடியாம போயிடுச்சு. அவங்க கொஞ்சம் ஆதங்கப்பட்டு போனாங்க. ஆக்சுவலா அது யாரு போட்டியிட தொகுதி தெரியுமா? தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகி இப்போதைக்கு கருதப்பட்டு இருக்கு ஆதவர்ஜுனா இருக்கார்ல, அவர் போட்டி போற தொகுதி. ஸோ ஆதவர்ஜுனா அவர்கள் சார்ந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண வரல, வேணுமே தவிர்த்துட்டான்னு சில பேர் கிளப்பி விட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. தவிர்த்துருந்தா ஏன் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண போறாங்க? ஸோ யோசிச்சு பேசணும் அந்த மேட்டரை. முதலமைச்சர் அவர்கள் தொகுதிக்கு விஜய் அவர்கள் வந்தாரா பிரச்சாரம் பண்றதுக்கு? என்ன கூட்டம், அந்த அளவுக்கு கிரௌடு மக்களே. அங்க குளத்தூர்ல தாவேக்காவுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கான்னு இந்த காட்சியில பார்க்கும் போதுதான் தெரியுது. விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சுட்டு பரப்புரை ஆரம்பிச்ச கையோடு அவர் மக்களை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. இவர் இந்த பக்கம் ஃபுல்லா வாக்கு வங்கி நிரப்புறது சார்ந்த வேலைகளை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன ரொம்ப பேரலா நடக்குது, இவரை பார்க்குற ஆர்வத்துல பல பேரும் உயரமான பகுதிகளுக்கு ஏறுவாங்கல்ல, அது இப்பயும் பார்க்க முடியுது. மரங்கள்ல பசங்க பல பேர் ஏறி இருக்காங்க கையில ஹெல்மெட் வச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் மின் கம்பு மேல ஏறி நிக்கிறாங்க. இதை நான் சொன்னாக்கா எங்களுக்கு தெரியாம ப்ரோன்னு சில பேர் ஆரம்பிப்பீங்க. உங்க உயிரை பத்தி உங்களுக்கே கவலை இல்லைனா நான் எதுக்கு கவலை பண்ணும், எப்படியோ போய் தொலைங்க. ஆனா கூட்டம் குறையல மக்களே. இவ்வளோ தரப்பு ஒரு பக்கம் நெகட்டிவா சில விஷயம் நடந்தாலும் கூட்டம் அங்க குறையவே இல்லை. ஒரு நிதர்சனத்தை சொல்லட்டுமா? காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்கறது வேற, அதுதான் நம்ம அரசியல பெருசா பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பழகின விஷயமும் அதுதான். ஆனா காசு ஒரு பைசா இறைக்காம கூட்டம் இவ்வளவு கூடுதுனாக்கா இது ஒரு மேஜிக் தான். ஒரு சிலருக்கு மட்டும் தான் அது நடக்கும். அது விஜய் அவர்களுக்கு நடந்திருக்க மாதிரி இருக்கு இப்போ.
இந்த கொளத்தூர் தொகுதியில் தாவேக்கா சார்பில் யார் களமிறங்குறா தெரியல. ஆக்சுவலாக அவரோட பேரை விஜய் அவர்கள் உச்சரிக்கும் போது பாபுன்றத பிரபுன்னு அழைச்சிட்டாருங்க. இதை பெரிய குத்தமாக கருதி பல பேரும் ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீர்களா, வேட்பாளர் பேரே தெரியல, இவரெல்லாம் ஒரு தலைவரான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருந்தால் தான் தலைவர்ன்ற ஒரு விஷயத்த வரைவிலக்கணமாக ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா உலகத்தில் தலைவர்கள் இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட ஊதி பெருசாகப்படும். அது போல் இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஒரு பழைய வீடியோ பயங்கர டண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா அது? இந்த தாவேக்கா வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சி நடந்துச்சுல, அப்போ விஜய் அவர்கள் இந்த விஎஸ் பாபு கிட்ட கேட்பாரு. அவர் பேர் தான் மாற்றி சொன்னார்னு சொன்னேன். விஎஸ் பாபு தான் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் எதிர்த்து போட்டி போடுறாப்புல. விஜய் அவர்கள் என்ன கேட்பாங்க, ஐயா கொளத்தூரில் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸ்டேஜ்லேயே. அதுக்கு விஎஸ் பாபு அவர்களும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு கண்டிப்பா தம்பி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாப்புல. அந்த வீடியோ பல பேர் இப்போ லூப்ல எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆயிருக்குல்ல, அதுவே இந்த அளவுக்கு ஓடுதுனாக்கா இப்போ கூட்டம் வந்து குவிஞ்சிருக்கு பாருங்க இந்த கொளத்தூர் பகுதி முழுக்க. அந்த வீடியோ எவ்வளோ ஓடுன்னு யோசிச்சு பாருங்க. துரந்தர் சமீப கால சென்சேஷன், ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி. இதில் வேர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இந்த ஒரு பிக்கை கிரியேட் பண்ணி போட்டு ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இந்த சீன் ஞாபகம் இருக்கா? துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன், வலைக்கும் அஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயரின்னு ஆரம்பிப்பார் பாருங்க, அந்த ரஹ்மான் டக்கெட் கேரக்டர். அதில் அப்படியே விஜய் அவர்கள் ரிசம்பல் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அந்த சீனில் கூட்டம் எவ்வளோ இருக்காங்க, அதை விட பல மடங்கு கூட்டம் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? படக்காட்சியை விட நிஜமாக்கப்பட்டிருக்கு அந்த சீக்வன்ஸு. அப்போ ஏற்பட்ட கூட்டம் விஜய் அவர்களை பார்க்க. இதெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஆனால் திஷ்டி பொட்டுனா ஒன்று விழுணும் பார்த்தீங்களா, அது ஒன்று விழுந்திருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தாவேக்கா புகார் மனு கொடுத்துருக்காங்க. நிர்மல் இருக்கார்ல, அவர் தான் போயிட்டு புகார் மனு கொடுத்துருக்காப்புல. என்ன சொல்றாங்கன்னா அந்த மனுவில், ஏங்க இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும் இல்லைங்க, ஆனால் போதிய அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கப்படலைன்னு திரும்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற பிரச்சனை மாதிரி திரும்ப ஒன்று ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் கூட்டம் விஜய் அவர்களை பார்க்க கண்டிப்பா கூடும். கிரௌட் புல்லராச்சு அவரு. ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு வழங்கப்படணும்னு சொல்லிட்டு தான் தாவேக்காவினர் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புகார் மனு மேல புகார் மனுவா தாக்கல் பண்ணிவிட்டே இருக்காங்க. ரைட்டு, வேட்பாளர்களோட ஃபிளாஷ்பேக்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் நோண்டுவதற்கான நேரம் இது. நீங்க வேணா பாருங்க, ஒரு கட்சி சார்ந்த சார்பெடுத்த ஊடகங்கள் இருக்கு, பத்திரிகைகள் இருக்குல்ல, அவங்க அப்போசிஷன் பார்ட்டி சார்ந்து அவங்களுக்கு எதிர்கட்சியெல்லாம் நினைக்கிறவங்க சார்ந்து முக்கியமான கேண்டிடேட்ஸை இவரை பத்தி தெரியுமா, இவர் மேலே இவ்வளோ கேசஸ் இருக்கு, இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காப்புல,
என்னென்னமோ கேசஸ் இருக்கு. இதை பத்திலாம் தலைமை சரியா முடிவே எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல, பலமுறை புகார் தெரிவிச்ச நடவடிக்கை எடுக்கல. இவரை பத்தி பாத்தீங்கன்னான்ட்டு ஆரம்பிப்பாங்க பெருசா. அவர் மேல சில கேசஸே இருந்தாலும், சில கேஸ்ல அவர் மாட்டி இருந்தாலும் கூட அது இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டும் பண்ணப்படும். ஒரு கட்சி மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. மற்ற கட்சிகள் சார்ந்தா சொல்றேன், அவங்களோட அப்ரோச் இப்படிதான் இருக்கும். ஒரு பக்கம் அவங்க பண்ண போற சாதனைகள் சார்ந்து நிறைய பேசுவாங்க, இன்னொரு பக்கம் ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறவங்க பண்ண சொதப்பல்கள் சார்ந்து அதிகமா பேசுவாங்க. வாக்கு வங்கி இப்படிதான் நிரப்ப முடியும். அதுவும் இப்ப பெருசா போயிட்டு இருக்கோம். ஆனா மக்களே, ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்பாதீங்க, கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. அப்ப நீங்க ஒரு தெளிவான நிலைப்பாடுக்கு வர முடியும். காசை தாண்டி இந்த ஓட்டை நான் இவருக்கு தான் போடுன்ற முடிவை நீங்க எடுக்க முடியும், தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் கருதி. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டியது வேற என்ன, தாவேக்காவுக்கு இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் சேர்றதை பாக்குறப்ப ஓகே, ஒரு புது வரவு கட்சிக்கு இவ்வளவு தூரம் மக்கள் ஆதரவு இருக்குன்னா சந்தோஷம். ஆனா இன்னொரு கருவறை தமிழ்நாடு தாங்காதுங்க. அது போல அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது. கூட்டத்தை பாக்குறப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த கட்சி தான் மைண்டுக்கு வருது. ஸோ இந்த துயர் மிகுந்த விஷயம் நடக்காம இருந்து பரப்புரை வெற்றிகரமா முடியுது அப்படின்னா சந்தோஷம். பிரார்த்திப்போம் அதை சார்ந்து. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.